அந்த சம்பந்தமே இல்லாதது தான் யூதர்கள் பின்பற்றிட்டு இருந்தாங்க. அந்த கலண்டரை தான் இன்ன வரைக்கும் நம்ம நடைமுறையில் ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம். அந்த அடிப்படையில் தான் அந்த சிவகாசி கலண்டர்லாம் போடப்பட்டுட்டு வருது. அப்போ நம்ம அதை வந்து சரி பண்ணணும். நம்மளோட கலண்டரும் அந்த தேதியும் அப்போ நம்ம போட்டு தர கலண்டரை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம். ஒன்று நம்ம எல்லாம் இப்போ ஒரு கலண்டர் ஒரு வருஷம் போட்டு தந்தோன்னா நீங்கள் ஒரு வருஷம் சந்திரனை செக் பண்ண முடியும். இது வந்து செக் பண்ண முடியாத ஒரு கணக்கு இல்லை. அவன் மலிக் ஃபான் சொல்லும் போது இந்த மார்க்கம் ரொம்ப எளிதானது, இதில் உள்ள எல்லா விஷயங்களும் இலகுவானது. நமக்கு வந்து வேறு பெரிய கணக்கெல்லாம் சொல்லித் தரல. எல்லாம் விளையாட தூதுறோம். நீங்கள் இப்படிலாம் கால்குலேஷன் போட்டு அல்கோரிதம் அது இதெல்லாம் நீங்கள் தான் போட்டு கண்டுபிடிச்சி நீங்கள் செய்யணும் இல்லை. நீங்கள் என்ன கணக்கு வந்தாலும் எந்த கணக்கை நீங்கள் யார் கொடுத்தாலும் சரியா இல்லையான்னு உங்களோட மன்சில்களை வச்சு செக் பண்ணிக்கோங்க. இதுதான் பிறையோட இது சப்ஜெக்டு. டோட்டல் நம்ம அந்த அடிப்படையில் தான் நம்மளோட பார்வை இருக்கணும். அப்போ ருய்யத்துங்கிற அந்த வார்த்தைக்கும் அதுதான் அர்த்தம். அஹில்லாங்கிறதுக்கும் எந்த இடத்துல நீங்கள் பார்த்தாலும் பிறையை பற்றி வர விஷயத்தில் எல்லாமே நாங்கள் வந்து நேற்று இரவு பிறை பார்த்தோம்னு சொல்லி வந்தோம். அந்த இடத்துல அஹில்லாங்கிற வார்த்தை தான் இருக்கும். சந்திரனை பார்த்தோம் நாங்கள் அடுத்த நாள் சொன்னோம் அப்படிலாம் இருக்காது. அந்த ஒரு படித்தரத்தை நாங்கள் பார்த்தோம், அதற்குரிய படித்தரம். அந்த படித்தரத்தை பார்க்குறது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. அதைத்தான் சஹாபாக்கள் செஞ்சாங்க. இல்லை கண்ணால் தான் பார்க்கணும் அப்படின்னா ரசூல்லா வந்து இப்படி தான் பார்க்கணும்னு காட்டி தந்திருக்கணும். இப்போ அவங்க எதிர்த்தரப்பில் வந்து மக்கள் சொல்கிறாங்கல்ல, கண்ணால் பார்த்து தான் ஆரம்பிக்க முடியும், கண்ணால் பார்க்காம ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பார்க்க சொன்னாங்க? திடீர்னு போய் நின்று மேக்கப் பார்க்குறீங்களா? அதுக்கு யார் வந்து யார் சொல்லி கொடுத்தாது? ரசூல்லா போய் மேக்க நின்று பார்த்தாங்களா? பெரிய இல்லை கிழக்கு நின்று பார்த்தாங்களா? வடக்க பார்த்தாங்களா? தெற்க பார்த்து ஒன்றுமே கிடையாது. இப்போ எதுவுமே இல்லாமல் ஏன் பார்க்குறாங்கன்னா அப்போ சொல்லுவாங்க அது சயின்ஸ் அப்படிம்பாங்க. நம்ம சயின்ஸ் எல்லாம் சொல்ல நம்ம கணக்கு, சூரியனும் சந்திரனும் கணக்கின் அடிப்படையில் இருக்குது. அந்த கணக்கின் அடிப்படையில் அது வந்து கிழக்கு மேற்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது கிழக்கு மேற்காக தான் பார்த்தா தெரியும், வடக்கு தெற்கா தெரியாது. வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் உள்ளவங்களுக்கு அது சரியான ஒரு இது சரியா, அதெல்லாம் கணக்கின் அடிப்படையில் மட்டும்தான் அவங்களுக்கு காலத்தை கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஊர்கள்லாம் நிறைய இருக்குது. அப்போ நம்ம எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்கு அப்போ நாட்காட்டி அப்போ எத்தனை மன்சில் இருக்குது அப்படிங்கிறத அறிகிறது தான் அந்த கலண்டரோட யதார்த்தம். ஷாலா அந்த அடிப்படையில் நம்ம வந்து அதை வச்சு தான் இப்போ நம்ம கலண்டர் போட்டுட்ருக்குறோம். இந்த கலண்டர்களில் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் சரியாக இருக்கா இல்லையா. இன்னும் பல வருடம் கணக்கு நம்ம போடு, எத்தனை வருஷம் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அத்தனை வருஷம் கலண்டரோட கணக்கு நம்ம தருவோம். உங்களுக்கு 100 வருஷம் வேணுமா, 200 வருஷம் வேணுமா? நீங்கள் 200 வருஷம் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் சரி, 100 வருஷம் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் சரி, 50 வருஷம் வாழ்கிற மக்களாக இருந்தாலும் நீங்கள் செக் பண்ணுங்கள் உங்களோட அஹில்லாவும் அந்த கலண்டரும் சரியாக இருக்கா, அது சொன்ன மாதிரி வருதா, பௌர்ணமி வருதா, சூரிய கிரகணம் வருதா, சந்திரன் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. என்ன சூரிய கிரகணம்ங்கிறது மாதத்தோட கடைசி நாள் தான் வரும். அதெல்லாம் வந்து கண்ணால் பார்த்து மாதத்தை சரி பண்ணுறதுக்குள்ள ஒரு சில அத்தாட்சிகள். நம்ம தப்பாக போயிட்டோம்னா கூட சூரிய கிரகணம் சந்திர கிரகணத்தை வச்சு மாதத்தோட நடு பகுதி எது, மாதத்தோட கடைசி பகுதி எது அப்படிங்கிறது கண்ணை கொண்டு சிந்திப்பதற்காக அல்லாஹ் ஏற்படுத்தின ஒரு விஷயம். ஏன்னா சந்திரன் வந்து ஒரு மாதத்துக்கு 29 நாளோ 30 நாளோ மன்சில்களை ஏற்படுத்துது. அப்போ அது 29 மன்சிலில் இருக்கா 30 மன்சிலில் இருக்கான்னு தெரியறதுக்கு அது மாதத்தோட கடைசி நாளில் தான் பூமி, சந்திரன், சூரியன் இந்த மூணும் நேர்கோட்டுக்கு வரும். நான் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு படத்தில் வந்து நான் இப்போ தெளிவுபடுத்துவேன். பேசி முடிச்சுட்டு அதை காட்டும் போது அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அதை நீங்கள் நேர்கோட்டில் வர அந்த நிகழ்வு வந்து அதை கண்ணால் பார்க்க ஒவ்வொரு மாதமும் நடக்கும். அது இந்த நேர்கோட்டுக்கு வர்றது வந்து சந்திரன் தன்னோட சுற்றுவட்ட பாதையை முடிக்கிறது வந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கிற நிகழ்வு தான். ஆனால் சூரிய கிரகணம் அப்படிங்கிற போது நீங்கள் அந்த நிகழ்வை கண்ணால் பார்க்குறீங்க. அப்போ மாதம் கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு, சூரியனை கிராஸ் பண்ணி புதிய சுற்று சந்திரன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுதான் வந்து அதை நீங்கள் சஹாபாக்கள் காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹிலாலு ஷவ்வால், ஹிலாலு ரமலான், ரமலானுக்கான பிறை, அந்த பிறந்த பிறை. இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பிறந்த உடனே நாளை ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து பிறந்த உடனே நாளை ஆரம்பிச்சிடறாங்கிறாங்க. ஆனால் அந்த பிறை வந்து பிறக்கிறது இது அப்படி தனியாக அது நேர்கோட்டுக்கு வர்றதுனால அதோட மன்சில் வந்து இந்த பக்கம் இருந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த பக்கம் வந்துடுது. அது வரைக்கும் நீங்கள் ஃபஜ்ரில் பார்த்தீங்கன்னா ஃபஜ்ரில் இப்படி தெரியும், அப்படியே மறையும் போது இப்படி போய் தான் மறையும். ஆனால் அடுத்த நாள் நீங்கள் அதோட கடைசி நாள் என்ன ஆகும்னா அதோட படித்தரம் வந்து புதிய பிறக்குதுங்கிறது வந்து புதிய படித்தரம் கீழே இருக்கும். அப்போ அந்த நிகழ்வு வந்து நேர்கோட்டுக்கு வந்துருச்சா அந்த நிகழ்வு தான் சந்திரன் தன்னோட சுற்றுவட்ட பாதையை முடிச்சிருச்சா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான் அந்த மன்சில். அந்த மன்சில் தான் வந்து இப்போ மக்கள் மத்தியில் அதை வந்து கணக்கின் மூலமாக மட்டும்தான் அறிய முடியும். மற்ற விஷயங்கள் அறிஞ்சு இடையில வந்து மாதம் வந்து 16 பௌர்ணமி வந்துச்சுன்னா 15 பௌர்ணமி வந்துச்சுன்னா மாதம் 30 29 ஒரு வளர்ச்சிகளை வச்சு ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணலாம். தொடர்ந்து நீங்கள் கலண்டர் போடும்போது இந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சாகணும்.
என்னைக்கு இது நேர்கோட்டுக்கு வருது அப்படிங்கிற அந்த கணக்கு வேணும். அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இப்போ நம்ம கலண்டர் போடப்பட்டிருக்கு. அப்போ அந்த நேர்கோட்டிலேருந்து நேர்கோட்டுக்கு வர்ற அந்த நிகழ்வு நடக்கிற வரைக்கும் எத்தனை மஞ்சள்கள் ஏற்படுது? ஒரு நேர்கோட்டில் இருந்து அடுத்த நேர்கோட்டுக்கு வர்றதுக்கு 29 மஞ்சள்கள் சந்திரனில் இருக்கா, 30 மஞ்சள்கள் இருக்கா? இதுதான் வந்து கணக்கு. இந்த 29 30 மஞ்சள்கள் இருக்குதாங்கிறத வந்து முன்கூட்டியே கணக்கின் மூலமாக அறிந்து நம்ம கலண்டர் போடுறோம். இதை நீங்கள் செக் பண்ணுங்கள், இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு வருஷம் ஃபுல்லாக செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிரும். கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுத்திருந்தால் சொல்லலாம், நீங்கள் என்ன இன்றைக்கி வந்து 5ன்னு போட்டிருக்கீங்களே, பிற வந்து இன்றைக்கி 8 மாதிரில இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்கு, அது எப்படி 5ல் இவ்வளோ பெருசாக இருக்கும்? 5ல் இந்த இடத்துல வருமா? அளவு இருக்குது, ஒவ்வொரு நாளைக்கும் இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்டெப்பு கூட்டிகிட்டே போகும். இந்த அளவில் இருக்க முடியாது, 8வது பிறனா இந்த இடத்துல தானே இருக்கும், இத்தனை மணிக்குள்ள மறையணுமே அப்படின்லாம் வந்து ஒரு கணக்கெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுக்கு உங்கள் கண்ணால் நீங்கள் பார்த்து சிந்திக்கிற கணக்கிலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஒன்று பெரிய இதில் வந்து நம்ம செக் பண்ணவே முடியாது, கணக்குன்னா அப்படியே கண்மூடித்தனமாக அந்த கணக்கை நம்பிட்டு போகணும் அப்படின்லாம் நம்ம எங்கேயுமே சொல்லலை. இந்த கணக்கு தவறுனா நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள், நம்மளும் ஆதாரப்பூர்வம் ப்ரூவ் பண்ணுவோம், வந்துடுச்சு வரல அப்படிங்கிறத வந்து அவங்களும் செக் பண்ணலாம். ஆதாரப்பூர்வம் கணக்கின் அடிப்படையில் ப்ரூவ் பண்ணுவோம். யாராவது அது தவறுன்னு நிரூபித்தாங்கன்னா நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கலாம். அப்படி தானே? இப்போ நம்ம ஒரு விஷயம் வந்து சொல்கிறது தப்பு அப்படின்னா அப்போ அவங்க சொல்கிறது சத்தியமாக இருந்தால் நம்ம ஏற்றுக்கணும். அப்போ அவங்க சொல்கிற சத்தியத்துக்கு வந்து கண்ணால் பார்க்கறது தான் அப்படின்னா சொல்ல எப்படி பார்க்க சொன்னாங்க, எங்கே பார்க்க சொன்னாங்க, எந்த பக்கம் பார்க்கணும், எல்லாம் ஹதீஸ்லேருந்து தான் வரணும். பார்க்க சொன்ன ரசூல் தொலை சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எவ்வாறு தொழுதார்கள்னு தொழுது காட்டினாங்க, எப்படி தொழணும் தொழுது காட்டினாங்க, எப்படி நோன்பு வைக்கணும் நோன்பு வச்சு காட்டினாங்க, ஹஜ்ஜி செய்யணும் ஹஜ்ஜி செஞ்சு காட்டினாங்க. அப்போ பிறை பார்க்க சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு பிறை பார்த்தாங்க, எப்போ பார்க்க சொன்னாங்க, எப்படி பார்க்க சொன்னாங்க, ஆர்டராக இருந்தாலும் சரி கமாண்டாக இருந்தாலும் எப்படின்னா அதுக்கு எல்லாத்தையும் கொண்டு வரட்டும். நம்ம அதன் அடிப்படையில் வந்து நம்ம கணக்கு தப்புன்னு அவங்க நிரூபித்தாங்கன்னா அவங்க சொல்கிற அந்த அடிப்படையில் நம்ம போகலாம், தப்பே கிடையாது. நம்ம இது தப்பாயிருச்சுல்ல, சத்தியம் இது இல்லை அப்படின்னா அடுத்து அவங்க சத்தியம்னு சொல்கிற விஷயத்தில் அவங்க எல்லா ஆதாரத்தையும் கொண்டு வரும்போது அதை நம்ம பின்பற்றிட்டு போவோம். ஏன்னா நமக்கு வேண்டியது என்ன, உலகத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு இஸ்லாமிய நாட்காட்டி இருக்கணும். இல்லைன்னா அதுதான் முதல்ல நம்ம மைண்டில் வைக்க வேண்டியது. அந்த விஷயத்தை தான் முதல்ல படிக்கணும். அதை படிச்சுட்டு நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் சிந்திச்சாதான் உங்களுக்கு இதோட அவசியம் தெரியும். நீங்கள் ரமலானுக்கும் ஹஜ்ஜி பெருநாளைக்கு மட்டும் இந்த பிறையை தேடணும்னு நினச்சிங்கன்னா காலமெல்லாம் இந்த பிரச்சனை வந்து தீர போகிறதில்ல. இவ்வளோ காலமாக மக்கள் அப்படி தான் வாழ்ந்தோம், நம்ம எல்லோரும் சேர்ந்து அப்படி தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் அதோட நமக்கு இஸ்லாத்தை பற்றி உலகத்துக்கே நேர் வழிகாட்ட வந்த மாதிரி பிரச்சாரம் பண்ண போகும்போது என்னையா உங்களுக்குள்ள 3 பெருநாள் கொண்டாடுறீங்க, கேவலமாக இல்லையா? ஒரு நாள் என்ன 72 மணி நேரமாக இருக்கும்? யாரும் சொல்கிறாங்களா 48 மணி நேரம் ஒரு நாளுக்குன்ட்டு. அவங்க கணக்கில் 72 மணி நேரம் வருது, அது மறந்துட்டாங்க. புதன்கிழமையும் 1, வியாழக்கிழமையும் 1, வெள்ளிக்கிழமையும் 1, 3 24 72 மணி நேரம். அதை வந்து தெரியாமல் 48ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எத்தனை மணி நேரங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணலாம். நம்மளே வந்து எப்படி ப்ரூவ் பண்ணணும், எப்படி எவ்வளோ நேரம் பூமி சுற்றுது என்னங்கிறது, எத்தனை மணி நேரங்கிறது நமக்கு கணக்கு இல்லை, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு சில பேர் வந்து பிறை வந்து இந்த மஞ்சள்கள் நடக்குதுன்னு சொன்னோடனே இங்கே இந்த நாட்டில் என்ன டைமோ அந்த நாட்டில் என்ன டைம் அதெல்லாம் சந்திரனுக்கு தேவை கிடையாது. என்ன கிழமையில் அந்த குழந்தை பிறந்துச்சு அதற்கு அடுத்த நாள் அந்த குழந்தைக்கு 1, இதுதான் சப்ஜெக்ட். வேறு என்னைக்கு பிறந்துச்சு அது நேர்கோட்டுக்கு வந்துச்சு அது வந்து கடைசி நாள், அதற்கு அடுத்த நாள் 1. அதுதான் வந்து இஸ்லாமிய கான்செப்ட். இஸ்லாமியர்கள் தான் வந்து அரேபியர்கள் தான் 0 கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம பெருமையாக கணக்கில் கணிதம் படிக்கும்போது படிச்சிருப்போம். இப்போ நான் சொல்கிற அவ்வளோ சப்ஜெக்டும் இப்போ இருக்கிற 6ஆம் கிளாஸ் புத்தகத்தில் உள்ளது தான். இப்போ 6ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற சயின்ஸ் புத்தகத்தில் ஃபிசிக்ஸ் பாடத்தில் இருக்கிற விஷயந்தான் சொல்கிறேன். நான் வந்து +2 இல்லை காலேஜில் படிக்கிற சப்ஜெக்ட் இல்லை. 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதையுமே நம்ம வந்து படித்த நம்ம பிள்ளைங்க கூட அதை வந்து சிந்திச்சு பார்த்தாங்களா படிக்கலை. ஏன்னா படிக்கணும், பாஸ் பண்ணணும், மார்க் வாங்கணும், அவ்வளோதான். இது ஏன் சொல்லித்தரப்படுது, இது எதுக்கு, இதெல்லாம் இந்த சுற்றெல்லாம் எதுக்கு இருக்குங்கிறத அவங்க சிந்திக்கிறதே இல்லை. அப்போ அந்த பிள்ளைங்க சிந்திச்சா கூட பெரியவங்க வந்து தெரிஞ்சிருவாங்க. அப்போ பிள்ளைங்களை இன்ஷால்லா படிக்கிற பையங்க அதை வந்து உங்களோட தாய் தகப்பனுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தீங்கன்னா இது மார்க்கம். ஏன்னா இஸ்லாம் வந்து நம்ம சொல்கிற மார்க்க கல்வி உலக கல்வி நம்ம பிரிக்கலை, எல்லா கல்வியும் ஒன்று தான். ஆனால் எல்லாமே தேவையுள்ள கல்வி எதெல்லாமோ அது படிக்கணும். அப்போ சயின்ஸில் என்னென்னா ஃபிசிக்ஸு, பயாலஜி, எல்லாமே இருக்குது. குரானில் எல்லா விஷயமும் இருக்குது. எல்லாத்தையும் வச்சு நம்ம கல்வியை சொல்லி கொடுத்தா தான் இந்த சமுதாயம் வந்து எல்லா விஷயத்துலையும் வரணும். அதுக்காக நம்ம ஒரு இமாம்னு நம்ம ஒரு ஆளை நியமித்தா கூட அவருக்கு கணக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் வந்து இமாமாக இருக்கிற ஆளுக்கு கணக்கும் தெரியணும். கணக்கு தெரியாத ஆள் வந்து நம்ம அதனால தான் பிரச்சனை. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஆலிம்கள் நியமிக்கிறோம், அவங்களுக்கு கணக்கு படித்து கொடுக்கல, அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. அவங்க வந்து அந்த விஷயங்களை வந்து அவங்கள படிக்கிற மதரசால அந்த பாடம் கிடையாது.
பாடம் இருந்துருந்துச்சுன்னா அவங்களுக்கும் சிந்திச்சிருப்பாங்க, ஆஹா இப்படி தானே சூரிய சந்திர ஓட்டெல்லாம் இருக்குது, இப்படி தான் நம்ம செய்யணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. அந்த அடிப்படையில் நம்ம கலண்டர் வந்து ருயத் குரானையும் ஹதீஸையும் மறுக்காத ஒரு கலண்டர் தான். அது வந்து நம்ம ஆணித்தரமாக சொல்கிறோம். இதில் வந்து எந்த சந்தேகங்கள் இருந்தாலும், இதை நீங்கள் வந்து மறுத்து ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். ஒரு கேள்விக்கு ஒரு ஆள் கேட்கும் போது ஒரு கேள்வி கேளுங்க. ஒரே கேள்வியில் ஒரு 10 கேள்வி சேர்த்து கேட்டு 10 கேள்விக்கு ஒன்றா அப்புறம் பதில் சொல்ல முடியல, அவர் ஒரு கேள்விக்கு தான் சொன்னார், 9 வந்து அப்படியே விட்டுட்டார் அப்படின்னு பண்ண, ஒன்றுக்கு கேளுங்க, ஒன்றுக்கு பதில் எடுங்க, அடுத்த ரவுண்டு வரும்போது அடுத்த கேள்வி கேளுங்க. அப்போ தான் வந்து தெளிவாகும். நீங்கள் ஒரே ஆள் 10 கேள்வி கேட்டிங்கன்னா அந்த 10க்கும் என்னால் பதில் சொல்ல முடியாது, மறந்துடும். ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல நம்ம அந்தளவுக்கு மெமரி வந்து இருக்காது. 10 கேள்விக்கும் வரிசையாக நம்ம என்னெல்லாம் கேட்டாங்கன்னு பதில் சொல்லும் போது அடுத்த விஷயம் வந்து மறந்து போயிடும். அப்போ ஏதாவது ஒன்று விட்டு போயிடும். விட்டு போனோன்னு பார்த்தீங்களா, அவர் 10 கேள்வி கேட்டால் 2க்கு தான் பதில் சொன்னார், அதனால் அவர்கிட்ட ஆதாரம் இல்லை, அதான் சொல்லலை அப்படிலாம் வரும். அப்போ அந்த இல்லை, ஒவ்வொரு கேள்வி கேளுங்க. ஒவ்வொரு கேள்வியும் கேட்டுட்டு அடுத்த ஆளுக்கு டைம் கொடுங்க. அடுத்த ரவுண்டு வரும்போது திருப்பி நீங்கள் அடுத்த கேள்வி கேளுங்க. இப்போ வந்து இது சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு பவர் பாயிண்ட் ஒரு நிகழ்ச்சி ஒன்று, அது பாருங்கள். பார்த்துட்டு அடுத்து கேள்வி பதில் ஆரம்பிப்போம். அவர்களும் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல வருது. இது வந்து சூரத்து தௌபாவோட அந்த 9:30 வசனம். இன்ன இத்தத்து ஷஹர் இந்தல்லாஹி இஸ்னா அஷ்ர ஷஹரன் ஃபி கிதாபில்லாஹி யோம ஹலக்க சமாவாத்தி ஒல்லர்ல மின்ஹா அர்பஅத ஹுரும். உலகை படைத்த நாள் முதலே மாதங்கள் எண்ணிக்கை 12ங்கிற அந்த வசனம். அதே தான், அது இங்கிலீஷ் தமிழ். இது வந்து ஒரு பவர் பாயிண்ட் நிகழ்ச்சி. இது மக்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கு அதை படித்து பார்க்கும்போது கொஞ்சம் கேட்குறது, சில பேருக்கு பார்க்குறது, பார்த்து சிந்திக்கிறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இந்த சின்ன ஒரு பவர் பாயிண்ட் நிகழ்ச்சி வச்சுருக்கோம். ஒரு ரிலாக்ஸ்னஸ் இருக்கும். இது வந்து எஸ்ஸலூனக்கு அனில் ஹில்லத்தி குல் ஹிய மவாக்கீத்துல் லின்னாஸ் வல் ஹஜ். தேய்ந்து வளரும் அதோட நிலைகள், அது வந்து பிறைகள்னு பண்மையில் சொல்லப்பட்டிருக்கும் நமக்கு தர்ஜுமாவில், அதோட நிலைகள். இப்போ ஒவ்வொரு நிலைகளை தான் நம்ம பார்க்கணுங்கிறது தான் அந்த வசனம் வந்து நமக்கு இது பண்ணு. அதில் மக்களுக்கு காலம் காட்டுவேன், ஹஜ்ஜி அறிவிப்பையும் அதான் இருக்குது. இப்போ கலண்டர்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரனோட மந்திரில் அடிப்படையில் கலண்டர் இருக்குது. சூரிய கலண்டர்னு உலகத்தில் நடைமுறையில் இருக்குது. சந்திர சூரிய கலண்டர், லூனி சோனால் கலண்டர், அந்த மாதிரி கலண்டர் இருக்குது. சந்திர கலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கணக்கின் அடிப்படையில் அது 354.336705 நாட்களும், இல்லை சில சமயம் 355, அந்த 354 355 நாட்களில் முடியும் சந்திர வருடம். ஒவ்வொரு மாதத்துக்கும் அது நேர்கோட்டு அது 29 30 நமக்கு வர்றது வந்து 29 கன்ஃபார்ம், 29 குறைஞ்சி மாதமே வராது அப்படிங்கிறது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுது. 29 குறைஞ்ச மாதம் வருமா, 30 வருமா வராதாங்கிறது இந்த 0.53 வச்சு தான் நமக்கு அந்த பிரச்சனை. 0.53 அதில் இருக்கிறதுனால அது ஒரு சில மாதங்கள் சேர்ந்து 30 வந்துடும், ஒரு சில மாதங்கள் 29 முடிஞ்சிடும். அதுதான் அந்த அது அந்த நேர்கோட்டிலேருந்து நேர்கோட்டுக்கு வர கணக்கின் அடிப்படையில் உள்ள அக்யூரசி கால்குலேஷன். அது போட்டிருக்கு 29.53. அடுத்து சூரிய கலண்டர், தமிழ் கலண்டர், ஆங்கில கலண்டர்லாம் வந்து பூமி. இதில் மெயினாக ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். அவங்க வந்து 365 நாள் இல்லை 365 366 அப்படி நாளை வச்சுருப்பாங்க. இந்த 365 நாளில் அந்த நாளை தான் வந்து 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிப்ரவரியில் 29ன்னு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் பிப்ரவரி 28 தான் இருக்கும். 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு நாளை கூட்டி அந்த கால் நாட்களை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த கலண்டர் சரியாக அவங்க போட்டிருக்க கலண்டர் வந்து பூமி தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்குள்ள ஆகும் கால அளவு வந்து 24 மணி நேரம் முடிவு பண்ணி அதில் தான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, பூமி வந்து கரெக்டாக 24 மணி நேரம் சுற்றலை, 23 மணி நேரம் சில்லற, இல்லை 24 மணி நேரம் சில்லற. இதை வந்து அல்லாஹ் குரானில் சூரா முஸம்மில் 73:20 பிரிச்சுக்குங்க. இரவு பகலை நீங்கள் துல்லியமாக கணக்கிடவே முடியாது, ஆனால் அல்லாஹ் அவங்கள மன்னிக்கிறேன். ஏன்னா அந்த விஷயத்தில் வந்து கணக்கிட முடியாத விஷயத்தை அல்லாஹ் கணக்கிட சொல்லுவானா? ஒரு விஷயம் முடியாதுன்றா அப்போ நம்மள குற்றம் பிடிக்க மாட்டோம். அதே சந்திரனை பற்றி சொல்லும் போது, இதற்கு மாறி மாறி வரும் படித்திரங்களை நாங்கள் அமைத்திருப்பதே நீங்கள் வருடங்களின் கணக்கை அறிந்து கொள்வதற்காக தான் நல்லா சொல்லிட்டான். அப்போ அங்கே பிடிப்பான். இங்கே வந்து நாட்களை அடிப்படையாக வச்சு இந்த நேரம் இந்த 24 மணி நேரத்தில் ஒரு நிமிஷம் கூடிருச்சு குறைஞ்சிருச்சுங்கிறதுக்கு வந்து ஏன்னா எல்லாம் மன்னிக்கிறேங்கிறான். அந்த வசனத்தை படித்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும்.
அப்போ அந்த இரவையும் பகலையும் வச்சு தான் அவங்களோட சுற்றி வர 24 மணி நேரங்கிற கணக்கை வச்சு தான் இந்த கலண்டர் போடப்பட்டு 24 மணி நேரம். அப்போ இந்த 365 எப்படி வருதுன்னா, பூமி சூரியனை ஒரு முறை சுற்றி வர ஆகும் கால அளவு வந்து 365 நாள். இந்த 24 மணி நேரம் 24 போடுறாங்கல்ல, 365 ஒரு புள்ளி ஒரு 24 6 மணி நேரமும் ஆகுது. அதுதான் அந்த கால் நாள். அப்போ அதை வச்சு தான் அவங்க வந்து பூமியை சுற்றுவதின் அடிப்படையில் தான் கலண்டர். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான், 55:5 வஷம்சு வல் கமரு பி உஸ்பானன், சூரியனும் சந்திரன் தான் கணக்கில் இருக்குது, பூமி கணக்கில் இருக்கா? ஏன் இல்லைன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, பூமி வந்து தஜ்ஜாலோட காலத்தில் நமக்கு ஒரு நாள் ஒரு வருடம் போல் இருக்கும். அப்போ இப்போ சுற்றிட்டு இருக்கிற 24 மணி நேரத்துக்கு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு இருக்க பூமி, தஜ்ஜால் வரும்போது அந்த 24 மணி நேரத்தை சுற்றுறதுக்கு 354 நாள் ஆகும். ஏன்னா நமக்கு வருஷம் வந்து 29-30 தானே. அப்போ நமக்கு வந்து 354 நாளோ 55 நாளோ ஆகும். அப்போ அதுதான் ஒரு வருடம். அப்போ ஒரு நாள் ஒரு வருடம் மூலமாக பூமியோட ரொட்டேஷன் வந்து குறையிறதுக்கு கூடுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் வச்சுருக்கனால எல்லாம் அதை சொல்லவே இல்லை, பூமி கணக்கில் இருக்குன்னு எங்கேயுமே சொல்லலை. ஆனால் இன்றைக்கி உள்ள கலண்டரு, கிறிஸ்துவ கலண்டர் வந்து இந்த பூமியை பேஸாக வச்சு தான் நடந்துகிட்ருக்கு. அந்த சுற்றி வர அந்த 365 நாளில் தான் அந்த காலங்களை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்து நார்மலாக கலண்டர் உலகத்தை படைச்ச நாள் முதல்ல 29-30ங்கிற மாதத்துலேருந்து தான் கலண்டர் இருந்துச்சு. யூதர்களும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அதை ஒரு நாள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றணும்ல. ஏன்னா ஒரு அல்லாவோட மார்க்கத்தை வந்து மாற்றி சமுதாயத்தை வழிகெடுத்தால் தான் ஷைத்தான் வந்து அவங்க நரகத்தில் போய் கொண்டு மக்களை சேர்க்க முடியும். அப்போ எதெல்லாம் மக்களை அறியாமல் இருக்குதோ அந்த விஷயத்துல எல்லாம் ஷைத்தான் விளையாடி அவர்கள் மூலமாக, ஷைத்தான் வந்து டைரெக்டாக வர மாட்டான், யார் மூலமாக தான் வந்து மக்களை வழிகெடுப்போம். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு தேவையான ஒரு கணக்கின் அடிப்படையில் இந்த மாதிரி கலண்டர் வேணுங்கிற அடிப்படையில் நம்ம அதை அறியாமல் பின்பற்றி தான் இந்த குழப்பம்லாம் வந்துட்டுருக்கு. அப்போது நம்மளோட அந்த உலகம் இப்போ இருக்கிற காலண்டர் வந்து குர்ஆன் அடிப்படையில் 73-20 வசனத்தின் அடிப்படையில் நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது புறக்கணிக்கப்பட வேண்டிய கலண்டர் என்பதை நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்து சந்திர சூரிய கலண்டர், சீன கலண்டர், ஹிப்ரு கலண்டர் இருக்குது. அவங்களுக்கு வந்து அவங்க எப்படி கூட்டுறாங்கன்னா, ஹிப்ருங்கிறது யூத கலண்டர், ஹிப்ரு மொழி அவங்களுக்கு. அந்த ஹிப்ரு கலண்டர் தான் நீங்கள் இப்போ நெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா தேடினா ஜூவிஷ் கலண்டர்னு அடித்தாலும் இதெல்லாமே நெட்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். நான் சொல்கிற விஷயங்கள் வந்து நெட்டில் நீங்கள் ஜூவிஷ் கலண்டர், ஹிப்ரு கலண்டர் இப்படின்னு அடிச்சிங்கன்னா எல்லாம் அதை பற்றியுள்ள டீட்டெயில் ஃபுல்லாக வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஹிப்ரு கலண்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாதத்தை வந்து 12, 29, 30 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, அப்போ இந்த ஒரு ரவுண்டு 365 நாள் வரணுமே, அப்போ 3 வருஷத்துக்கு அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு வருட காலத்துக்கு ஒரு மாதத்தை கூட்டிக்குவாங்க. அதான் 12 இல்லை 13 மாதங்களை கொண்டது தான் ஹிப்ரு கலண்டர். அப்போ இதுவும் நமக்கு குர்ஆனுக்கு அகெயின்ஸ்ட் கான்செப்டு. ஒரு உலகத்தில் வந்து இதெல்லாம் அஸ்டெக், மாயான், பைசாத்தியன், பாபிலோனியன், எஜிப்சியன், பெருஷியன், கிரீக், ஜூலியன், சைனீஸ், ஹிந்து கலண்டர், ஹிஜ்ரா கலண்டர், கிர்கோரியன் கலண்டர். இப்போ கிர்கோரியன் கலண்டர் தான் கிறிஸ்துவ கலண்டர் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கிறது. ஹிப்ரு கலண்டர், பஹாய், ஃப்ரெஞ்சு, தமிழ் கலண்டர், மலையாளம், பெங்காலி, ஒரிசா, தெலுங்கு, இது மாதிரி இத்தனை மொழிக்காரங்களுக்கே அவங்களுக்கு தனி கலண்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கலண்டர் அவங்க போட்டு வச்சுருக்கிறாங்க. வாட் டஸ் எ ஜூவிஷ் இயர் லுக் லைக், இதுதான் வந்து ஜூவிஷ் கலண்டரோட அந்த இது அவங்களோட மாதங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். லென்த் இன் டிஃபிஷியன்ட் இயரில், ரெகுலர் இயரு, கம்ப்ளீட் இயர் போட்டு பார்த்தீங்கன்னா 353 383 நாள் வரும் உங்களுக்கு. இது வந்து அவங்களோட இந்த டேட்டா எல்லாம் நீங்கள் நெட்டில் எடுக்கலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே இதை நம்ம இப்போ உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க வந்து யூதர்களை பின்பற்றுறாங்க, இவர்கள் பின்பற்றுவது தூதரையா யூதரையான்னு கோயம்புத்தூர்ல தான் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து யூதரை பின்பற்றவே இல்லை, நம்ம தூதரை தான் பின்பற்றுறோம். ஏன்னா அவங்க பண்ணது ஃபிக்ஸட் கலண்டர், நம்ம சொல்கிறது எஸ்எல்வனுக்கு அணிலகில்ல குள்ளிய மவாக்கி தில்னாஸ், அதோட தேர்ந்து உள்ள நிலைகளின் அடிப்படையில் போகிற கலண்டர் தான். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது அந்த அளவுக்கு நம்ம வந்து கேரண்டி தரோம். இப்போ நம்ம கலண்டர் அந்த அடிப்படையில் இல்லை. இப்போ யார் யூதர்களை பின்பற்றுறாங்கிறத நம்ம இப்போ ஆய்வு பண்ணணும். அப்போ இப்போ இருக்கிற மற்ற எல்லா கலண்டர்களும் யூத கிறிஸ்தவ கலண்டர்கள் தான். அப்போ அதை வேணுங்கிறவங்க தான் யூதர்களாவோ கிறிஸ்தவர்களாவோ அதை ஃபாலோ பண்ணுற மக்களாக இருப்பாங்க. அடுத்து வென் டஸ் த ஜூவிஷ் டே பிகின், இதுதான் முக்கியமான விஷயம். யூதர்களோட நாள் என்றைக்கு ஆரம்பிக்குது? இப்போ நம்ம சொன்னோம், நாளை வந்து ஒருத்தர் வந்து ஃபஜ்ரில் ஆரம்பிப்பாங்க, மக்ரிபில், நைட்டு 12 மணி இப்படிலாம் ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. ஜூவிஷ் டே வந்து ஆரம்பிக்கிறது மிட் நைட்டில் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் வந்து 12 to 12 மிட் நைட்டில் தானே டேட் மாறுது. நைட்டு 12 மணிக்கு தான் டேட் மாறும். அதை வந்து யூதர்கள் பின்பற்றலை அவங்க. பட் அட் எய்தர் சன்செட், சூரிய அஸ்தமனத்தின் மக்ரிபில் நாள் ஆரம்பிக்கிறது வந்து யூதர்கள் தான். யாரெல்லாம் மக்ரிபில் நாள் ஆரம்பிக்கிறாங்களோ அது யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் உள்ளது தான். வென் 3 மீடியம், அந்த மக்ரிபுன்னா சூரியன் மறைஞ்சு ஒரு 3 நட்சத்திரம் தெளிவாக தெரியணும். அதுதான் மக்ரிபோட நேரத்துக்கு இன்னொரு அளவு.
அந்த 2 அடிப்படையில் தான் அவங்க வந்து மாதத்தை ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கிறாங்க. டே வந்து யூதர்களோட நாட்காட்டியிலே அவங்களோட நாள் ஆரம்பிக்கிறது மகரிபு. இதுதான் வந்து இன்றைக்கும் காலத்தில் நடைமுறையில் பின்பற்றப்பட்டே வருது. அப்போ நமக்கு எப்போ நாளை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். முதல்ல இந்த கண்ணால் பார்க்குறதா இது உள்ள சந்தேகங்களை முடிச்சுட்டு அடுத்து வந்து நாள் ஆரம்பிக்கிறது போகிற சப்ஜெக்ட் போவோம். அப்போ தான் தெளிவாக ஒன்று ஒன்றா கிளியர் பண்ண முடியும். இது வந்து மன்சில்கள். இது வந்து 1/10/1426. இந்த இதுக்கு வந்து 3 நாள் இருந்துச்சு. தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. 3 நாளில் நோம்ப ஆரம்பித்தாங்க. ஏன்னா பெருநாள் 10வது மாதம் என்ன எந்த மாதம்? 9வது மாதம் ரமலான், 10வது மாதம் ஷவ்வால் மாதம் வந்து பெருநாள் கொண்டாடினது 1424. தேர்ஸ்டேயும் பெருநாள் கொண்டாடினாங்க, ஃப்ரைடேயும் கொண்டாடினாங்க, சாட்டர்டேயும் கொண்டாடினாங்க. 3 நாள். இந்த ஃபேஸுக்கே வந்து 3 நாள். அப்போ 72 மணி நேரமாக அதான் கொஸ்டின் முடிவு பண்ணணும் மக்கள். அப்புறம் இது நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். உலக கலண்டர், அந்த கிரிகோரியன் கலண்டர், ஜூலியன் கலண்டர், 365 டே கலண்டர்லாம் சரியாக தப்பா, அதெல்லாம் எப்படி இது பண்ணப்படுது அப்படிங்கிற கணக்கு விவரங்கள் இன்றைக்கி உலகத்தில் நடைமுறை. அவங்க என்ன கணக்கு நடிப்பில் போகிறாங்க இதெல்லாம் நீங்கள் நெட்டில் பார்த்துக்கலாம். ஜூலியட் சீசர் வந்து 90 days, அந்த ஃபர்ஸ்ட் டே சண்டே ஃபாலோயிங் ஃபுல் மூன் ஆஃப்டர் த வெர்னல் இக்கினக்ஸ், அது சம்மந்தப்பட்ட விஷயம். பழைய காலத்தில் பாருங்கள், ஜனவரி பிப்ரவரி 30 தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து உங்களுக்கு இந்த கலண்டரில் வந்து இப்போ 28 தான் 29 தான் பார்ப்பீங்க. ஆனால் முதல்ல ஆன்ஷியன்ட் காலண்டரில் வந்து 30 யூஸ் பண்ணியிருக்காங்க பிப்ரவரியிலே. அதுக்கப்புறம் எல்லாம் இது பண்ணி தான் மாடிஃபை பண்ணி அவங்க கலண்டர் மாற்றப்பட்டு இதை எதுக்கு கொண்டு வரணும்னா, அந்த கலண்டர் வந்து உலக அழிவு நாள் வரைக்கும் அவங்களால வந்து சரியாக ஃபாலோ பண்ணவே பட முடியாது. அந்த கலண்டர் தப்பாக தான் போகும். இஸ்லாம் அல்லாஹ் தந்த கலண்டரை தவிர வேறு எந்த கலண்டர், அதான் அல்லாஹ் வந்து தன்னோட. ஆமாம், இப்போ ஆக்சுவலாக 2 நாள் வந்து கூடி போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அவன் சொல்கிற கடிப்பில் இன்றைக்கி என்ன தேதி, இன்றைக்கி என்ன டேட்டு, அவங்க இதில் கிறிஸ்டியனுக்கு டேட் என்ன 23, ஆக்சுவலாக 25. எப்படின்னா இந்த பூமி சுற்றி ஒரு நாள் 24 மணி நேரம் கணக்கு வச்சாங்கல்ல, அது 24 மணி நேரம் 10 நிமிஷம் இப்படி ஓடி அதை டெல்டா டீன்னு சொல்லுவாங்க. ஓடி என்ன ஆச்சுன்னா ஒரு 2 நாளுக்குள்ள 24 48 மணி நேரம் கூடி போய் கிடக்குது. இப்போ அதை எப்படி குறைக்கிறது? இப்போ 2 நாளாக என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ டேட்டை மாற்றணும், 23 25 மாற்றினா தான் சரியாக வரும். அது இப்போ செஞ்சால் மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு ஆயிடுவாங்க. அப்போ என்ன செய்கிறது, அப்படியே அமைக்கிறது அப்படிங்கிறதுல தான் திட்டத்தில் ஓடிட்டுருக்கு. இதுக்கு முன்னால் 1800 இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு. அப்புறம் 2007 சொல்லி அவங்க கலண்டரோட வருஷம், கிறிஸ்தவ கலண்டரோட வருஷம் 2007. ஆனால் அவங்க வந்து 0 போடாமல் கலண்டர் ஆரம்பித்தாங்க. 1ன்னு தான் போட்டாங்க. 1 வந்து 0 போடாமல் 1 வரவே வராது. அதனால் ஒரு வருஷம் இப்போ அதில் ஒரு குழப்பம். அப்போ 2006 தான் ஆக்சுவலாக அவங்க கணக்கு நடிப்பில் 2006 தான் போடணும். அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய அதில் வந்து குழப்பங்கள் வந்து உள்ள கலண்டர் தான். அல்லாவோட கலண்டரை தவிர எந்த கலண்டரையும் ஒழுங்காகவே இருக்க முடியாது. இது பாருங்கள், இது இட்டாலியோட அக்டோபர் 1582 அக்டோபர் அந்த மாதிரி ஒவ்வொரு இதில் இட்டாலி மக்கள் பின்பற்றிட்டு இருந்தது. அவங்களோட இது செப்டம்பர் 752. அதே 1926 துருக்கியில் வந்து டிசம்பர் மாதத்து 18 நாளோட முடிச்சிடுறாங்க. இதெல்லாம் ரெக்கார்டிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. இந்த கலண்டர் வந்து தப்பு அப்படிங்கிறது அவங்க வந்து குழப்பம் நமக்கு தெரியாது. 1926 நடந்தது இப்போ யார் கேட்டாலும் தெரியாது. ஆனால் ஹிஸ்ட்ரியில் வந்து பதியப்பட்டிருக்கு எல்லாமே. இது அந்த காலத்தில் அவங்க இந்த எப்படி அப்சர்வேஷன் பண்ணாங்க கலண்டருக்கு. சந்திரனை பார்க்குறாரு பாருங்க ஒரு ஆள் நின்று, மந்திரியில் பார்க்குறதுக்கு தான் அதை நிற்கிறது. அப்புறம் அதர் பிளானட்ஸு இப்போ வந்து நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மெர்க்குரி ஹவு லாங் இஸ் அ இயர். மெர்க்குரியில் வந்து 87.97. ஒரு டே வந்து ஒரு நாள் வந்து 58.65 டேஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது ரொட்டேஷன் பீரியட். அது மாதிரி இதில் எர்த்துக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த 365 23.93 ஹவர்ஸில் அந்த அது கூட கரெக்டாக இருக்காது, 93 தான் இருக்கும், 24 இருக்காது. ஒவ்வொரு இதில் அந்த ஒவ்வொரு கணக்கு அது நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். இல்லை ஒவ்வொரு பிளானட்டுக்கும் என்னென்ன இதில் ரொட்டேஷனில் சுற்றுது, எவ்வளோ நேரத்தில் சுற்றுது அப்படின்னு கணக்கு எடுக்கலாம். இது வந்து ஆன்ஷியன்ட் காலண்டர் 1925 அந்த கலண்டரோட அந்த பேப்பர்ஸு ஜூலை ஆகஸ்ட்லாம் இருக்குல்ல. நடைமுறையில் உள்ள அந்த கிறிஸ்டியன் கலண்டரோட இயர். அவர் கான்செப்ட் இது இருக்குல்ல, அவர் கான்செப்ட் ஆஃப் த மந்த் இஸ் பேஸ்ட் மூன்ஸ் மோஷன் அரவுண்ட் த எர்த். Although the connection has been broken in the calendar commonly used now, the time from the new moon to the next is called a synodic month.
அண்ட் இட்ஸ் லெங்த் இஸ் கரண்ட்லி சொன்னால 29.53 அந்த சம்மந்தப்பட்ட விஷயம் அது. அப்புறம் பெரினியல் கலண்டர் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு கலண்டர், ஈஜிப்டோட கலண்டரு, அந்த அதில் உள்ள வித்தியாசங்கள், அதில் உள்ள பிரச்சனைகள், அதெல்லாம் அது சம்மந்தப்பட்ட எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா எனக்கு காட்டணும்ல, மக்கள் திடீர்னு கேட்கும்போது அது மற்றவங்க இப்போ நம்ம வந்து இஸ்லாமியர்கள்னால இதெல்லாம் கேட்க மாட்டோம். மற்ற மத சமுதாயத்துக்கு இதை பற்றி சொல்லும் போது அவங்க இவ்வளோ விஷயத்தையும் அவங்க கேட்பாங்க. வருங்க அல்லாஹு யுகத்திரு லைல ஒன் நஹார அலிமான்னா இந்த இதான் 73:20 அந்த வசனம் சொன்னல, அல்லாஹ்வே இரவையும் பகலையும் அளவாக கணக்கிடுகிறான், அதை நீங்கள் சரியாக கணக்கிட்டு கொள்ள மாட்டீர்கள் என்பதை அவன் அறிகிறான். அதனால் அல்லாஹ் அவங்கள வந்து மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறான் அந்த வசனத்தில். அதுதான் அந்த வசனம். வல்லதி ஜால ஷம்ச அந்த 10:5 அவன்தான் சூரியனை விளக்காகவும் சந்திரனை அதோட சூரியனோட அந்த வெளிச்சத்தை பெற்று பிரதிபலிக்கும் ஒரு அந்த ரெஃப்ளெக்ஷன் மஞ்சள்களை ஏற்படுத்துகிற விதமாகவும் அவன் தான் அமைச்சான். இதன் மூலம் ஆண்டுகள் எண்ணிக்கை காலக்கணக்கை நீங்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் சந்திரனுக்கு பல நிலைகளை உண்டாக்கினான். அந்த மாறி மாறி வர அந்த இது இருக்குல்ல, மஞ்சள்கள் இருக்கு, அதை வந்து நல்லா சொல்கிறான். இதன் மூலம் நீங்கள் பல வருடங்களின் கணக்கை அறிந்து கொள்ள முடியும். 10:5 இதுதான் வந்து இப்போது இந்த உலகத்தில் வந்து நாள் எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வேணும். இப்போ ஒரு நாளில் ஆரம்பிக்கிறோம், நம்ம வந்து ஆரம்பிச்சிடறோம். ஆனால் உலகத்தில் வந்து உலகத்தில் நாள் முடிகிற இடம் ஆரம்பிக்கிற இடம் இந்த 48 மணி நேரம் அப்படின்லாம் சொல்கிறது வந்து இந்த விஷயங்கள் தெரியாதனால தான். ஒரு சில பேருக்கு வந்து இந்த இதெல்லாம் நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடைக்காதனால, அவங்க தப்பாக சொல்கிறாங்கிற அர்த்தத்தில் இல்லை, அவங்க வந்து நாலேஜை வந்து கேதர் பண்ணல. உலகத்தில் எப்படி இயங்கிட்டு இருக்கு, பூமியை சுற்றுறும் போது இப்போ எப்படி நாட்கள் மாறுது, எப்படி இஸ்லாம் வந்து அது கற்றுக் கொடுச்சு. அதுலேயும் இஸ்லாம் தான். நம்ம எதுவுமே வந்து ஓவராலாக சொல்ல மாட்டோம், எல்லாமே அல்லாஹ்வும் அல்லாஹ்வோட தூதர் சொல்லி தந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லுவோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, இந்த இடம் பாருங்கள், இது லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்கா அந்த ஏரியா. இது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா. என்ன 2 நாள் இங்கே என்றைக்குமே இதான் நம்ம ஆஸ்திரேலியா தான் கிழக்கு பக்கம் இருக்குது. இப்படி இப்படி தான் பூமி சுற்றுது. அப்போ இவங்க வந்து 2 பேரும் அப்போ இந்த இடத்துல தான் இவங்களும் இருக்காங்க. அமெரிக்காவோட பேக் சைடு ஹானலூலு சமோவா அந்த ஏரியாலாம் அதில் தான் இருக்குது. இந்த ஏரியாவில் இந்த லைனுக்கு பக்கத்தில் இருக்குது. அது ஃபுல்லாக இதில் காட்டலை, அடுத்த மேப்பில் வரும். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் சுற்றுது. இது ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு தான் அவன் 24 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கான். அப்போ அங்கே சுற்றும் போது என்ன நடக்குதுன்னா, என்றைக்குமே அந்த இடத்துல இந்த ஆஸ்திரேலியா சைடில் வந்து புதிய நாள் இருக்கும், அந்த சைடில் பழைய நாள் இருக்கும். வியாழன் அங்கே இருந்துச்சுன்னா, அமெரிக்கா சைடில் வியாழன் இருந்துச்சுன்னா, ஆஸ்திரேலியா சைடில் வெள்ளிக்கிழமை இருக்கும். இவங்க வந்து லொஹர் தொழுதுட்டு இருக்க நேரத்தில் ஆஸ்திரேலியா சைடில் இருக்கிறவங்க ஜிம்மா தொழுவாங்க. இது இருக்குல்ல, இதுதான் அமெரிக்கா, இது அமெரிக்காவோட ஏரியா. இப்போ நம்ம அந்த மேப்பு அது இருக்குல்ல, மேப்பை வந்து உருட்டி வச்சுருக்கோம். அதான் மேப்பில் வந்து கிழக்கு பக்கம் பாருங்கள் ஆஸ்திரேலியா இருக்கும், அந்த பக்கம் பாருங்கள் அமெரிக்கா இருக்கும். இந்த 2 தான் இப்போ சுற்றி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு சுற்றி வச்சு காட்டுறோம். பூமி உருண்டையில் இருக்குல்ல, பூமி உருண்டை இப்படி தானே, குளோப் தானே, இந்த குளோப்பில் தான் இப்போ காட்டுறோம் உங்களுக்கு. இந்த 2மே ஒரு இடத்துல தான் இருக்கும். ஆனால் அந்த 2ல் என்ன பிரச்சனைனா, அங்கே 2 பேரும் ஒரு ஆள் லொஹர் தொழுவாங்க, ஒரு ஆள் ஜும்மா தொழுவாங்க. இது பாருங்கள், இதில் தெரியும் உங்களுக்கு, அது இன்டர்நேஷ்னல் டேட் லைன் போட்டிருப்பான், தெரியுதா? இது குளோபு. இது பாருங்கள், இந்த லைனெல்லாம் எப்படி மாற்றி ஏன் இப்படிலாம் போடப்பட்டுச்சு. இந்த நாள் மாறுற இடத்துக்கு வந்து அவர் பார்க்கும்போது கேப்டன் குக்குங்கிறவர் தான் வந்து இதை போய் ஆய்வு பண்ணார். ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இங்கே தொழுகைகள் தான் அங்கே வந்து அவர் இஸ்லாமியர்கள் வந்து அவங்களோட தொழுகைகள் விதம், டைரக்ஷன், கிபிலாவோட டைரக்ஷன் இதெல்லாம் மாறுது. அப்போ என்ன நம்ம குரானில் அதை வந்து பார்த்து சர்ச் பண்ணோம். சரி, இதை பற்றி அல்லாஹ் ஏதாவது சொல்லியிருக்கானா அப்படின்னு சொல்லும்போது சூரத்து ரஹ்மான்ல எல்லாம் சொல்கிறான், ரப்புல் மஷ்ரிகீன் ரப்புல் மக்ரிபீன், 2 கிழக்கு திசைகளுக்கு நான் தான் சொந்தக்காரன், 2 மேற்கு திசைகளுக்கு நான் தான் சொந்தக்காரன். அப்போது எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ 2 கிழக்கு 2 மேற்கு இருக்குங்கிறது கன்ஃபார்மாக அந்த வசனம் சொல்லுது. அப்போ நம்ம ஆய்வு பண்ணும்போது தான் அந்த வசனம் தேடுறோம். ஆய்வு பண்ணிட்டு தான் இப்படி இருக்குது உலகத்தில், இது அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் இருக்குதா இல்லையா, இப்போ இது வந்து கிறிஸ்தவர்கள் இதுலேயும் ஏதாவது மாற்றம் பண்ணி வச்சுருக்கிறாங்களா அப்படின்னு ஆய்வு பண்ணும்போது அப்போ அந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு ஆள் வெள்ளிக்கிழமையில் இருக்காங்க, ஒரு ஆள் வியாழக்கிழமை இருக்காங்க. 2 பேரும், ஒரு ஆள் வெள்ளிக்கிழமையோட ஃபஜ்ர் தொழுவாங்க, ஆஸ்திரேலியா சைடில் இருக்கவங்க வெள்ளிக்கிழமை ஃபஜ்ர் தொழுவாங்க, அமெரிக்கா சைடில் இருக்கிறவங்க வியாழக்கிழமையோட ஃபஜ்ர் தொழுவாங்க. இப்போ 2 பேருக்கும் சூரியன் அங்கே உதிக்குது. ஃபஜ்ர் தொழுது முடிஞ்சோடனே சூரியன் உதிக்கும்ல, 2 பேருக்கும் ஒன்றா தான் உதிக்கும். ஆனால் 2 பேருக்கும் வெவ்வேறு தேதி, வெவ்வேறு கிழமை. அப்போ 2 கிழக்கு திசைக்கு உதிக்குது, புரியுதா? வெவ்வேறு நாள், 2 வெவ்வேறு கிழக்கு.
அதே மாதிரி மறையும் போது 2 பேருக்கும் ஒன்றா தான் மறையும். ஆனால் 2 பேரும் வெவ்வேறு நாள், வெவ்வேறு மறைவு. வெவ்வேறு நாளுக்குரிய சூரியன் தானே அது. டே வந்து அங்கே மாறுது. ஏன் எப்படி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காபத்துள்ளால நம்ம தொழுகிறோம். எப்படி தொழுகிறோம்? எல்லாம் முகத்தை பார்த்து தொழுகிறோம். இப்படியே உலகம் ஃபுல்லாக தொழுதுட்டு போகிறீங்க. அப்படியே பின்னால் பாருங்கள், அப்படியே ஒரு இமேஜின் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போகும்போது நம்மளோட முகத்தை பார்த்துட்டு இருந்தவங்க நம்மளோட குதிங்கால்கள் டச் ஆகிற ஒரு ஸ்டேஜ் வரும். இப்படி வந்து அப்போ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக 2 இடங்கள் சந்திக்கிற இடம் கண்டிப்பாக அங்கே வந்து கிழக்கு மேற்கு சந்திக்குதா? அப்போ அங்கே கண்டிப்பாக 2 நாள் 2 டே இருக்கும். அது 2 இருந்தால் தான் ஒன்று கிடைக்கும். ஒரு நாள் நமக்கு இப்போ கிடைக்கிறதே வந்து இந்த 2 இருக்கிறனால தான். அப்போ இதை வந்து ஆய்வு பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்போ 2 நாள் தானே ஆரம்பிக்குது, அப்போ 48 மணி நேரம் உலகத்தில் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு இதை வந்து ஆய்வு பண்ணவங்க அந்த வசனத்தெல்லாம் வச்சு சிந்திக்காதனால, அப்போ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுனால தெரியாமல் அதை சொல்லி விட்டுட்டாங்க. ஷாலா அதை நம்ம வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தலாம். அதை பற்றி அவங்களுக்கு புரியாமல் இருந்தால் நம்ம புரிய வச்சு அவங்களுக்கு அந்த கால்குலேஷன் எப்படி என்ன மாதிரி வருது அப்படிங்கிற சொல்லி கொடுக்கலாம். அது இஸ்லாமிய கான்செப்ட் தான், அது நம்மளோட சுய கருத்து இல்லை. இதெல்லாம் அந்த டேட்லைன் சம்மந்தப்பட்ட விஷயந்தான், எங்கெல்லாம் அந்த டேட்லைன் வருதுன்ட்டு. அவர் பார்த்தீங்கன்னா மெத்தட் ஆஃப் யூஸ்டு பிகினிங் இஸ்லாமிக் மந்த்ஸ். இப்போ வந்து இஸ்லாமிய மாதங்களை எப்படிலாம் ஆரம்பிக்கிறாங்க, இன்றைக்கி உலகத்தில் வந்து பல மாதிரி ஆரம்பிச்சிட்ருக்காங்கன்னு சொன்னேன். இப்போ ஆக்சுவல் சைட்டிங் ஜட்ஜட் பை காதி ஆர் ரிவ்யூ பேனல், பங்களாதேஷ், இந்தியா, பாகிஸ்தான், ஓமன், மொராக்கோ. இவங்கெல்லாம் எப்படின்னா அங்கே காதின்னு ஒரு ஆள் வச்சுருப்பாங்க, காதி டவுன் காதின்னு வச்சுருப்பாங்கல்ல. அப்போ அவர் என்றைக்கு அறிவிக்கிறாரோ அந்த அடிப்படையில் மாதத்தை தொடங்கிடுவாங்க, பிறையெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது ஒரு அந்த கான்செப்ட் இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஒரு கூட்டத்தார் வந்து காதி சொல்லிட்டாருப்பா நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி செஞ்சுருவாங்க. அப்புறம் மூன் பார்ன் அண்ட் மூன் செட் ஆஃப்டர் சன்செட். பிறந்தது மூன் செட்டு ஆஃப்டர் சன்செட், சன்செட்டுக்கு அப்புறம் அது பிறந்ததும் மூன் செட்டும் சன்செட்டுக்கு அப்புறம் நடக்கணும். சவுதி அரேபியா சம்டைம்ஸ் டேவியேட்ஸ் ரமதான், ஷவால், துல்ஹஜ். இதன் மூலமாக அங்கே பிரச்சனைகள் அதை அவர் சொல்கிறார். ஃபாலோ சவுதி அரேபியா, கத்தார், குவைத். சவுதி அரேபியா ஃபாலோ பண்ணுற நாடுகளும் இருக்குது. சவுதி அரேபியா என்ன அறிவிக்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுற நாடுகளும் இருக்காங்க. அப்புறம் சில பேர் மூன் பார்ன் செட்ஸ் வந்து அட்லீஸ்ட் 5 minutes ஆஃப்டர் சன்செட், சன்செட்டுக்கு அப்புறம் வந்து அந்த மூன் செட்டு இருக்கணும். ஈஜிப்ட் வந்து 5 நிமிஷமாவது இருந்தால் தான் நம்ம ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நைபர் கண்ட்ரிஸ், நியூசிலாந்து கெட்ஸ் ஃப்ரம் ஆஸ்திரேலியா அண்ட் சன்ரைஸ் கெட்ஸ் ஃப்ரம் கயானா, சூரி நேம். அப்போ வந்து இது பக்கத்து கண்ட்ரிகளை பார்த்து ஃபாலோ பண்ணுற ஊர்களும் இருக்குது, அடுத்தடுத்த நாடுகள். ஃபாலோ ஃபர்ஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரி தட் அனௌன்ஸ் இட் யூரோப், சம் கரீபியன் ஐலண்ட். இதான் ஃபஸ்ட்டு முஸ்லீம் கண்ட்ரி அனௌன்ஸ் பண்ணிட்டா அதை இவங்களும் ஃபாலோ பண்ணுற மக்களும் இருக்கிறாங்க. கிரிட்டீரியா ஆஃப் ஏஜ் ஆர் லேட்டிடியூட், சன்செட், மூன்செட், லாங்கிடியூட். இந்த சன்செட், மூன்செட் இந்த விஷயங்களை வச்சு சூரிய அஸ்தமனம், சந்திர அஸ்தமனம், மன்சில்களை பார்க்குறது இல்லை. சூரிய அஸ்தமனம், சந்திர அஸ்தமனம் இன்றைக்கி பெற பார்க்குறாங்கல்ல, சூரிய மறந்து பெற இருக்கான்னு, மன்சில் இருக்கான்னு பார்க்கணுங்கிறது வேறு. ஆனால் பெற இருக்கான்னு பார்க்குறாங்களோ அந்த அடிப்படையில் அவங்க சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கண்ணால் பார்த்தவங்க பார்த்தா இல்லை நீங்கள் பார்த்துருக்க முடியாது, கண்ணால் பார்த்துட்டேன்னு சொன்னாலும் விஞ்ஞானிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இவ்வளோ லேட்டிடியூட் இவ்வளோ தான் கிட்டே இருக்குது, அதனால் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு அது தெரிஞ்சிருக்காது, நீங்கள் வேறு எதையோ பார்த்துட்டு போய் ஆனால் இருந்துச்சு ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெத்தடில் உள்ளவங்களும் இருக்காங்க. ப்ரீ கால்குலேட்டட் காலண்டர். அப்போ வந்து முன்கூட்டி யூதர்களில் வந்து மாதிரி ஃபிக்ஸ் பண்ண காலண்டர். போரா, இஸ்மாயிலி, காதியானி இந்த மாதிரி கம்யூனிட்டிகள் வந்து ஃபிக்ஸட் காலண்டர் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு மாதம் ரமலான்னா 29 தான், ஷாபான்னா 30 தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸட் காலண்டர். நோ ஸ்பெசிஃபிக் கிரியேஷன், டெசிஷன் வேரியஸ் இயர் பை இயர். ஒவ்வொரு வருஷமும் ஒரு இது இல்லாமல், இது வரைக்கும் ஒரு மெத்தட் இல்லாமல் அப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஆய்வு பண்ணிட்டு போகிற நைஜீரியா. ஆக்சுவல் சைட்டிங் கன்ஃபார்ம் பை அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன். ஆக்சுவல் சைட்டிங் வந்து கண்ணால் பார்க்க முடிகிற அந்த நிலை வந்துருச்சா அப்படிங்கிறது, கண்ணால் பார்க்க முடிகிற நிலை வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கணக்கின் மூலமாக முடிவு பண்ணுறது. இப்போ வந்து அந்த சொல்கிறோம்ல, சூரியன் வந்து நெருக்கமாக இருந்தால் அந்த வெளிச்சத்தில் பெற தெரியாது, அப்போ பெற தெரியும்னா ஒரு 1 hour தள்ளி வந்தால் தான் தெரியும், 1 hour டிஃப்ரென்ஸ். அந்த நிலைமையில் வந்து USA, கனடா போன்ற நாடுகள் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவோட ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, அஸ்ட்ரானமிக்கல் கால்குலேஷன் ஃபார் இஸ்லாமிக் டேட்ஸ். அவங்க வந்து போன வருஷத்துலேருந்து இவ்வளோ நாளாக வந்து கண்ணால் பார்த்து தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த அமெரிக்காலலாம் இருந்தாங்க மக்கள். ஆனால் போன வருஷம் ஒரு முடிவு பண்ணாங்க, சைட்டிங் த ஹிலால் ரூயா இஸ் நாட் அன் ஆக்ட் ஆஃப் த இபாதா இட் செல்ஃப். கண்ணால் பார்க்கறது வந்து கண்ணால் பார்த்து தான் முடிவு செய்யணுங்கிறது இபாதத்தே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம்.
இவ்வளோ நாளாக வந்து கண்ணால் பார்க்குறது தான் இபாதத்துன்னு ஆலிம்கள்லாம் சொல்லி நாங்கள் வழங்கியிருந்தோங்க அவங்க வச்சுருந்தாங்க. நான் போன வருஷம் அவங்களுக்கு பல மெயில்கள், பல தகவல்கள், பல இதெல்லாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட நிலைப்பாடு எப்படின்னா, கண்ணால் பார்க்குறதுக்கு தான் ருயத்தோட அர்த்தம் கிடையாது, அது இபாதத்தும் கிடையாது, ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சுக்காரு அப்படிங்கிற ஒரு நிலை எடுத்து, ரதர் மீன்ஸ் நோ இட்ஸ் சர்டன்லி அபவுட் த பிகர்மெண்ட் ரிலேட்டட் டு இஸ்லாமிக் இபாதத். அப்போ என்ன கடைசியாக முடிவு பண்ணிருக்காங்கன்னா, அவங்க அந்த மாதம் நைட்டு 12 மணிக்கு அவங்களோட இது டேட்டு சேஞ்ச் ஆகுதுல்ல, அந்த சேஞ்ச் ஆகிற டைம் வரைக்கும் வேற இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்குறது. பார்த்துட்டு அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அடுத்த நாள் புதிய நாள்னு ஆரம்பிச்சிடுறது. அது சரியாக தப்பாங்கிறது அடுத்த நம்ம கான்செப்டில் பேசுவோம். ஒரு கணக்கின் அடிப்படையில் வந்துட்டு, அந்த கணக்கின் அடிப்படையில் வரும்போது எதை மனிதர்களை தானே பார்க்கணும். நமக்கு இஸ்லாம் காட்டி தந்தது மனிதர்களை தான். ஆனால் கணக்கின் அடிப்படையில் வர்றேன்னு சொல்லிட்டு கடைசியில் மனிதர்கள் அடிப்படையில் வராமல் அவங்க ஏதாவது ஒரு இதை தீர்மானம் பண்ணிக்குவாங்க. இதான் சைத்தான் பண்ணுற நம்மளை வழிகெடுக்கிற விஷயங்கள். அது ஒன்று வருவாங்க கிட்ட நெருங்கி டக்குன்னு ஏதாவது ஒன்று விழுந்துருவாங்க. அப்போ நம்ம ரொம்ப உஷாராக இந்த விஷயங்களை தெளிவாக ஆய்வு பண்ணி அதில் மக்களை தெளிவான முறையில் வழிகாட்டணும். அதனால தான் இப்போ நம்ம சவுதி அறிவிக்கிற அன்னைக்கு நம்மளும் அறிவிச்சிடலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸி, எந்த குழப்பமே இருக்காது. பிரச்சனை வருமா? சவுதி என்னைக்கோ அன்னைக்கு. ஆனால் சவுதி தகவலை ஏற்று எல்லாரும் உலகத்தில் அவ்வளோ பேரும் ஆரம்பிக்க முடியுமானா முடியாது. அப்போ கலண்டர் வேணும். கலண்டர் இருந்தால் தான் மாதத்தை ஆரம்பிக்கும். கண்ணால் பார்ப்பதினாலேயோ கண்ணால் பார்த்த தகவலை பெற்றதுனாலேயோ உலகத்தில் மாதங்களை ஒன்றாக துவக்கவே முடியாது. கண்டிப்பாக ஒரு நோன்பு அந்த ஆஸ்திரேலியாவுக்கு முன்னால் இருக்கவங்களுக்கு நோன்பு விடுபட்டு போயிட்டே தான் இருக்கும். ஒரு நோன்பு அவங்க கலா பண்ணுற மாதிரி தான் வரும். அப்போ அதுக்கு கலண்டர் மட்டும்தான் தீர்வு. இஸ்லாமிய கலண்டர் மஞ்சள்கள் எப்போ வருதுன்னு முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு கலண்டர் போட்டு கொடுத்தா மட்டும்தான் அந்த மக்களுக்கெல்லாம் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணவே முடியும். இஸ்லாம் அது காட்டி தந்த நடைமுறை தான். அதுதான் இஸ்லாம் சொல்லும் போது ஃபமன் பெற பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஃபமன் ஷஹீத மின்கு முஷார ஃபல் யசுமு. உங்களுக்கு மாதம் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அந்த சாட்சி கிடச்சிட்டாலே, அதை பற்றிய ஞானம் கிடச்சிட்டாலே நீங்கள் மாதத்தை ஆரம்பிச்சுட்டு போங்க. நீங்கள் பிறை பார்க்கணுங்கிற அங்கே அவசியமே கிடையாது. அதெல்லாம் நல்லா தெளிவாக எல்லாமே எந்த விஷயத்தையும் எல்லாம் விட்டு வைக்கல. அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்குவாங்க. ஆனால் பிறை விஷயத்தில் நம்ம மனிதர்கள் ஏற்படும் போது என்னென்ன பிரச்சனைகள், அதை எப்படி யார் முன்னே ஃபாலோ பண்ணுறது, யார் பின்னால் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துடலாம். இது சும்மா இந்த இதில் ஒரு டாட் ஒன்று இருக்கும், அதுக்காக அதை எடுத்து வச்சது. இதான் இப்போ நீங்கள் உலக மேப் பார்க்குறீங்களா, அந்த இது இந்த உலகத்தில் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் இந்த டைம், இப்போ இங்கே என்னென்னா அங்கே என்ன டைமு, இப்போ இது நமக்கு சந்திரனுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சிம்பிளாக தெரிஞ்சுக்கங்க. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதில் இந்த 180 டிகிரி இங்கேயும் இருக்கும், இங்கேயும் 180 டிகிரி இருக்கும். ஒரு குளோபுனாலே 360 டிகிரி. 360 டிகிரி அப்போ ஒரு ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு இன்றைக்கி 24 மணி நேரம் போட்டு வச்சுருக்கோம். அப்போ 24 வகுத்துன்னா எவ்வளோ வரும்? 15 டிகிரி வரும். 15 டிகிரி அந்த ஒவ்வொரு லைன் இருக்குல்ல பாருங்க, 20 to 30 60 இந்த ஒவ்வொரு லைனும் இது 0 என்ன 15 இங்கே 20ன்னு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அது ஒவ்வொன்றும் அந்த ஒவ்வொரு லைனும் 15 டிகிரி. ஒரு 15 டிகிரிங்கிறது 1 மணி நேரம். அப்போ அது 24 லைன் அதில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப்பில் தெரியும். 24 டோட்டலாக 24 மணி நேரத்துக்கு அதை பிரித்து வச்சு அதான் லேட்டிடியூட் லாங்கிடியூட்வாங்க. அப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இங்கே இருக்கிறீங்க, இப்போ இங்கே 12:44 நேர்கோட்டுக்கு வந்துச்சுன்னு சொல்கிறோம். அப்போ அந்த 12:44 எங்கே இருக்குன்னு இதுலேருந்து பார்க்கலாம். நீங்கள் 0 hours இந்த இடத்துல 0 இதுலேருந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கேருந்து பார்த்து தெரிஞ்சிடும். இப்போ இது 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம். சரியா? இதில் இடையில இவங்க 20 60 அப்படி 20 டிகிரிஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலாக 15 டிகிரிஸ் தான் அதில் போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இடம் நமக்கு அந்த லண்டனை விட்டு கொஞ்சம் தள்ளி வரும். அந்த மேப்பை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். இவங்க 2000 மைல்ஸு 2000 கிலோமீட்டர் அடிப்படையில் போட்டிருக்காங்க. இது இந்த 1428 ரமலான் மாத மஞ்சளோட அந்த கணக்கு. நம்ம செப்டம்பர் 11 12:44 நேர்கோட்டுக்கு வந்துச்சுல்ல, அது அடுத்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எப்போ வருது, ஃபுல் மூன் எப்போ வருது, இது மாதிரி இந்த டேட்டா நம்ம இப்போ ஒரு 100 வருஷம் இல்லை 200 வருஷத்துக்கு வேணால் இந்த டேட்டா கொடுக்கலாம். டேட்டா வச்சு நீங்கள் கணக்கு போட்டுட்டு கணக்கை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சந்திரன் வருதா இல்லையாங்கிறது. அது மாதிரி நம்ம கணக்கு எந்த வருஷத்துக்கு வேணாலும், உங்களுக்கு ஒரு 3000 வருஷத்துக்கு எனக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா கூட இப்போ நம்ம கொடுக்க முடியும். நீங்கள் இருந்து செக் பண்ணுறது உங்களோட திறமை. ஏன்னா நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் உள்ளது வர்ற சமுதாயம். அப்போ வர்ற சமுதாயத்துக்கு நம்ம வழிகாட்டிட்டு போனால் தான் அப்போ அவங்களுக்கு பின்னால் இருக்கவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இதற்குள்ள இதெல்லாம் டேட்டா அது 1999 900 வரைக்கும் 89 1800 இது மாதிரி பழைய வருஷங்களுக்கும் முன் சென்ற பல வருடங்களின் கணக்கை அறிந்து கொள்ளும் ஆண்டுகள் எண்ணிக்கைன்னா முன்னால் உள்ள ஆண்டே அறியலாம், பின்னால் உள்ள ஆண்டே அறியலாம். பின்னால் போனது அறிய முடியாதுன்னு இல்லை, பின்னால் எப்படி எப்படிலாம் வந்துச்சு, எந்த நாள் ஒரு ஆள் இந்த நாள் வந்து சூரிய கிரகணம் வந்துச்சுன்னா எதாவது ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அது எந்த டேன்னு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அது சூரிய நேர்கோட்டுக்கு வந்த நாளா அப்படின்னா நம்ம செக் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து நம்ம கணக்கு சந்திரனோட கணக்கு தெளிவாக மந்திரங்களை வச்சு பண்ண முடியும். இது வந்து ப்ரூவ்டு சயின்ஸு. இதில் வந்து மாற்று கருத்து இருந்தால் கருத்து உள்ளவங்க சொல்லணும். வந்து இது சூரிய சந்திர கிரகணங்களை பற்றி உள்ளது. இதெல்லாம் அந்த டேட்டாஸ் தான். இது 2301. இப்போ நம்ம எத்தனையில் இருக்கோம்? 2007 இருக்கும். இது 301லேருந்து 305 வரைக்கும் உள்ள அந்த நியூ மூன் டேட்டா. அப்புறம் மந்த்ஸ் ஆரம்பிக்கிறது, லூனார் ஃபேஸு. இதான் இப்போ நம்ம கேலக்ஸி. ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்து நின்று பார்க்கும்போது இப்படி மேலே பார்க்குறோம், கீழே பார்க்குறோம். ஆனால் நம்ம இருக்கிறது ஃபுல்லாக இந்த ரொட்டேஷன் தான். இப்படி தான் சுற்று. எப்படின்னா தவாப் செய்கிறோம்ல, ஹஜ்ஜில் போனால் தவாப் செய்வோம் ஆன்டி கிளாக் வைஸில். அந்த ரொட்டேஷனில் தான் எல்லாமே சுற்றிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியன் இது இருக்குது. சூரியனுங்கிறது இந்த வெளிச்சம் வருது. இது பார்த்தீங்கன்னா சந்திரனோட ரொட்டேஷன். இந்த ரொட்டேஷன் வந்து 29 மந்திரங்களை ஏற்படுத்துதா 30 மந்திரங்களை ஏற்படுத்துதாங்கிறத நமக்கு கணக்கு. அந்த இந்த பெரிய இதெல்லாம் இந்த மந்திரங்களை ஏற்படுத்துகிற நிலைகள். இவரும் இங்கே சூரியன் இருக்குது, இங்கே சந்திரன் இருக்குது, இங்கே பூமி இருக்குது. இதான் வந்து இந்த நேர்கோட்டுக்கு வர நிகழ்வு. நேர்கோட்டுக்கு வரும்போது சந்திரன் வந்து இதான் நியூ மூன் சொல்கிறது, டார்க் மூன்பாங்க. அது வந்து கடைசி மந்தில். ஒவ்வொரு மாதத்தோட கடைசி நாள் இது நடக்கும். இது நடந்துருச்சுன்னா அது அந்த புதிய பிறை பிறந்துடும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த நாள் 1. அதுக்கு உடனே நியூ மூணுன்னு மக்கள் அன்னைக்கு ஆரம்பிக்கணுமாங்க. அப்படி கிடையாது. பிறந்தாலும் 1 வந்து அடுத்த நாள் தான். அது நாள் ஆரம்பிக்கிற விஷயம் வரும்போது நம்ம சொல்லி கொடுத்துருவோம். அடுத்து ஒவ்வொன்று வேக்சிங் இப்படி சுற்றிட்டு வரும்போது வேக்சிங் கிரசன்ட்டு ஃபஸ்ட் குவார்ட்ரு. இது வந்து இந்த அதுக்கப்புறம் வளர்றது. அப்புறம் பாருங்கள் ஃபுல் மூன். ஃபுல் மூன் என்னன்னா இது பாருங்க, இங்கே வந்துடும் சந்திரன். இது இருக்கா? இது சந்திரன், இது பூமி, சூரியன். இப்போ இதை மறந்துடுங்க. இது இங்கே வந்திருக்கு. இப்போ இங்கே வந்ததுனால இதோட இது வந்து நம்ம பூமியில் இருட்டிலேருந்து பார்க்குறோம். இதுதான் பூமி நம்ம இருக்கிற பகுதி. இதுலேருந்து பார்க்கும்போது நமக்கு முழு இது கிடைக்கும். வரப்போகிற 15வது நாள் நம்ம அந்த விஷயத்தை பார்ப்போம். அப்போ என்ன இதில் என்ன நடக்குன்னா சூரியன் மறையும் போது சந்திரன் உதிக்கும். அப்போ நம்ம பூமியில் இருக்கிறோம். அப்போ அந்த நிகழ்வை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் இன்றைக்கி வந்து ஃபுல் மூன் டே அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இது அந்த ரொட்டேஷன் ஃபேஸஸ் ஆஃப் த மூன் வந்து இது இப்படி இப்படி சுற்றி வர்றதுனால தான் அந்த கீழே உள்ள அந்த படித்தரங்கள்லாம் ஏற்படுது. பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃபுல் மூன் இது அப்படியே எப்படி சுற்றி வருது. அந்த ஆர்பிட் இதுதான் வச்சு தான் அந்த மஞ்சள் எத்தனை ஏற்படுதுங்கிறத அவங்க கணக்கிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து நியூ மூன், இது ஃபுல் மூன். நியூ மூன் வந்து எப்பவுமே நூனில் தான் வரும். சூரியன் உச்சியில் இருக்கும்போது தான் வரும். அது எந்த நாட்டுக்கு மேலே இருக்குதோ, எங்கே பிறக்குதுன்னு சொல்கிறோமோ அந்த நாட்டு வந்து சூரியன் உச்சியில் இருக்கிற நேரத்தில் தான் அது நடக்கும். அது வந்து நியூ மூனோட இது. ஃபஸ்ட் குவார்ட்டர் வந்து எப்போவுமே மகரிப்பில் தான் இருக்கும். நீ மகரிப் தொழுதுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பங்கு இப்போ தெரியும். ஒரு குளோபை 4ஆக வெட்டுனா எப்படி இருக்குமோ அந்த ஒரு 1/4 பகுதி. ஆக்சுவலாக அது ஒரு பக்கத்தில் அந்த வெளிச்சம் பாதி அடி, அது குவார்ட்டர். ஆக்சுவலாக ஆஃப்னு சொல்லுவோம், அரை மூணு இல்லை, அது 4ல் ஒரு பங்கு. அது அதனால தான் குவார்ட்டர். இந்த பக்கம் ஃபுல் மூணு பார்க்குறது ஃபுல் இல்லை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டில் மிட் நைட்டில் 12 மணிக்கு தான் இது நேர்கோட்டுக்கு வர்றது. ஏதாவது ஒரு நாட்டோட நடுநிசையில் தான் வரும். அப்போ அதை நீங்கள் பார்க்குறது ஃபுல் மூன் கிடையாது, அது ஆஃப் மூன். ஆக்சுவலாக ஒரு பகுதி தான் நம்ம பார்ப்போம் சந்திரனில். அந்த வெளிச்சம் வந்து ஃபுல்லாக அடிக்கிறனால அது ஃபுல் மூன்.